பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஆமென். அவர் நம்மோடு ஒவ்வொருவரோடும் பேச விரும்புகிறார். ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஜீவனுள்ள தெய்வம், அவர் பேசும் தெய்வம். ஆமென். நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவன் இந்த பூமியிலே நமக்கு வாழ முடியும். கர்த்தர் ஒவ்வொருவரோடும் பேசுவார், எந்த வித்தியாசமும் இல்லை. கர்த்தர் எல்லாரோடும் பேசுவார். ஆமென். வேத புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது சாமுவேல் பிள்ளையாண்டானா இருக்கும்போதே கர்த்தர் அவனோடு பேசினார். அவனை குறித்து மட்டுமல்ல, அவன் ஆசாரியனுடைய வீட்டை குறித்து, அவனுடைய பிள்ளைகளை குறித்து, தேசத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்து, அருவருப்புகளை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் சாமுவேலோடு பேசினார். அதுபோல பெரியவங்க கிட்ட கர்த்தர் பேசினார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்ககிட்டையும் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். ஆமென். இங்கிலீஷில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எசேக்கியேல் Chapter 3 verse 22. The hand of the Lord was on me there, and he said to me, get up and go out to the plain, and there I will speak to you. Praise the Lord. கர்த்தர் நம்மோடு பேச வேண்டுமானால் நாம் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே நாம் கீழ்ப்படிய வேண்டியது இருக்கிறது. நிச்சயமாகவே ஒரு கீழ்ப்படிய நமக்குள்ளே ஒரு மனது இருந்தால் கர்த்தர் நம்மோடு பேச உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இங்கே வாசிக்கிறீங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியோட கர்த்தர் சொல்லுகிறார், அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் அவர் மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய கரம் என்று சொல்லும் போது அது ஒரு டிவைன் ப்ரெசன்ஸை குறிக்கிறது, டிவைன் பவரை குறிக்கிறது. ஆமென். ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு தெய்வ பிரசன்னம் ஆமென் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேல் வந்து அமர்ந்தது. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நம்ம தெய்வ பிரசன்னம் இருக்கணும், தேவனுடைய கிருபை எப்போது தங்கி இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை நம்மிடத்தில் எப்போது வாசமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மட்டுமல்ல, அடுத்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்திருந்து, இப்போது நீ இருக்கிற அந்த இடத்தை விட்டு எழும்பணுமா, நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ. ஆமென். கர்த்தர் ஏன் ஒரு செழிப்பான இடத்தை காண்பிக்கல? இல்லாவிட்டால் ஒரு நல்ல வயல்வெளி, இல்லை நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம், அப்படி தேவன் காண்பிக்கலை. கர்த்தர் சொன்னார், நீ பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன். அப்போது கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க விரும்புகிறவர்கள் ஆனால் கர்த்தர் எங்கே போகணும், எங்கே செல்லணும், என்ன பேசணும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாமும் கீழ்ப்படியணும். அது சில வேளை நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் பேச மாட்டார். நம்ம சில வேளை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இதை தான் கர்த்தர் சொல்ல போகிறார், இதை தான் கர்த்தர் செய்ய சொல்ல போகிறார். இல்லை, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத காரியங்களை கர்த்தர் சொல்லுவார். ஆனால் அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். இங்கே பள்ளத்தாக்கு அப்படின்னா பிளெயின் அப்படின்னா அங்கே ஒரு சாலிட்யூட், அதாவது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம் போல், அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கு இங்கே நம்ம வேத புத்தகத்தில் வாசிக்கும் போது அநேக பள்ளத்தாக்குகளை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கண்ணீரின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு, அப்படி நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே ஒரு பள்ளத்தாக்குக்கு எழுந்து புறப்பட்டு போன்னு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா பள்ளத்தாக்கிலே கர்த்தர் நம்மை போக அனுமதிக்கிறார் என்றால் அந்த பள்ளத்தாக்கிலே ஒருவரும் அங்கே கூட இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய கரம் நம்மையில் இருக்குமானால், தெய்வ பிரசன்னம் நம்மையில் இருக்குமானால், எந்த பள்ளத்தாக்கிலே நாம் அனுமதிக்கப்பட்டாலும் அங்கேயும் நாம் தனித்தவர்கள் அல்ல, நாம் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. தெய்வ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. இன்றைக்கு அப்படி யாராவது சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படின்னா தெய்வ பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது நம்மால் உணர முடிகிறது. ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனாலும் ஒரு தனிமை ஃபீலிங், எல்லாரால் ஒரு ஒதுக்கப்படுகிற, வறுக்கப்படுகிற, தனிமைப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்குமானால் கவலைப்படாதிருங்க. ஹல்லேலூயா. அது கர்த்தர் உங்களோடு பேசுகிறதற்காக கர்த்தர் அனுமதித்ததான ஒரு நிலைமை.
அதில் சந்தோஷமாக இருங்க. அந்த தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்திலே கர்த்தரோடு அதிகமாக உறவாடுங்க. ஹல்லேலூயா. தேவனோடு பேசுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு பேசுவார். இங்கே பள்ளத்தாக்குக்கு போக சொன்னார். ஆமென். அங்கே உன்னுடனே பேசுவென்று சொன்னார். அங்கே அவரோடு பேச யாருமே இல்லை. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார்? அப்போஸ்தலனாகிய யோவான். நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். அவரே பத்மு தீவிலே ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தள்ளினார்கள் இல்லையா? பத்மு தீவிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வசனமும் சாட்சி நிமித்தமும் அவர் பத்மு தீவிலே காணப்படுகிறார். அங்கே யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அதுவும் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரியான ஒரு இடம். அங்கே தீவு. ஆமென். அவரோடு உறவாட எந்த மனுஷனுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாமே அவருக்கு வெளிப்பட்டு அவர் தாமே அவரோடு பேசினார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற அந்த பெரிய தீர்க்க தரிசன அந்த வெளிப்பாடுகளை அவன் எழுதும்படியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக வெளிப்படுகிறார். அவருடனே பேசுகிறார். எவ்வளவு பாக்கியம். ஹல்லேலூயா. மற்ற அப்போஸ்தலர்களுக்கு கிடைக்காத இந்த பாக்கியம் எப்படி யோவான் அப்போஸ்தலருக்கு கிடைத்தது? அவர் அப்படிப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே தள்ளப்பட்டார். அது தேவனால் அனுமதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்க, வெறுக்கிறாங்க, தள்ளினாங்க, மறந்தாங்க அப்படி நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? தேவனிடத்தில் உறுதியாக நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே, இந்த பள்ளத்தாக்கிலே வைத்து கர்த்தர் உங்களுடைய பேசுவார். கர்த்தர் உங்கள் வாயோடு கூடியிருந்து உங்களை அதிகாரமுள்ளவளாக மாற்றி தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்பட்ட ஒரு பாத்திரமாக உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார். அதனால் சந்தோஷமாயிருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அப்படியே ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் வாசிக்கும் போது அப்படியே எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போகும்போது அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை விளங்கினது. பிரைஸ் தி லார்ட். அவரால் நிலை நிற்க முடியாத அளவுக்கு தெய்வ பிரசன்னம், தெய்வ மகிமை அங்கே அவரை மூடிற்று. அப்போது கர்த்தருடைய ஆவி அவருக்குள்ளே வந்து அவரை கால் ஊன்றி நிற்கும்படி செய்தது. எந்த சூழ்நிலையிலே நம்முடைய கால்கள் தவறாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு நம்மை கால் ஊன்றி நிற்க செய்கிற தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது எதை குறித்தும் கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனுடைய அடுத்த வசனங்களில் கர்த்தர் அவரை குறித்து சத்துருக்கள் வைத்திருக்கிறதான சதி திட்டங்களை குறித்து கர்த்தர் அவரோடு பேசுகிறார். இதோ மனப்புத்திரனே, உன்மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப்போகிறார்கள். ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம். அப்படி கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய அறிவுரைகளை கேட்க வேண்டுமா? கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டுமா? தனிமையாக போய் தேவனிடத்தில் உட்கார்ந்து அவரோடு ஜெபிங்க, அவரோடு பேசுங்க, அவரோடு உறவாடுங்க, அவருடைய பிரசன்னத்தில் நிலைத்துருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்களுக்காக என்னென்ன தந்திரங்களை சாத்தான் வைத்திருக்கிறார், உங்களுடைய எதிர்காலம் என்னது, தேசத்தில் என்ன நடக்க போகிறது, கர்த்தர் உங்களோடு பேசுவார். அடுத்த வசனங்கள் 27ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே பேசும்போது உன் வாயை துறப்பேன். நீ என்னென்னதை பேச வேண்டும் என நான் உன்னோடு பேசுவேன். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாது இருக்கட்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க தேவனுடைய வாயாக நம்ம இந்த பூமியிலே விளங்கணும்? ஹல்லேலூயா. கட்ட சொல்லுகிறதை நம்ம அப்படியே சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போமா? எந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நம்ம இருந்தாலும் ஆமென், அதற்குள்ளே தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக தெய்வ பிரசன்னத்திலே ஆமென் நிறைந்து வாழ்வோமாக. கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென். ஜெபிப்போமா? இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர் எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நீர் பேசும் தெய்வம் அப்பா. கர்த்தாவே, நிச்சயமாகவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய சத்தத்தை கேட்டு அப்பா, உம்முடைய இன்ப சத்தத்தை கேட்டு உம்முடைய கர்த்தாவே ஹல்லேலூயா ஆலோசனையின் சத்தம், பலப்படுத்துகிற சத்தம், அறிவுரையின் சத்தம், ஹல்லேலூயா ஆமென் வழி நடத்துகிற சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதற்காக அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற எந்த பள்ளத்தாக்குகளாக இருந்தாலும் அங்கே சோர்ந்து போகாமல் இன்னும் உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யுங்க. தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். May God bless you all.